சோழலிங்கபுர அக்ரஹாரம் 1973 முதல் 1979 வரை 6 ஆண்டுகள் உருண்டோடிட, இதனிடையில் தீட்சிதர் வீட்டில் குழந்தைகள் ஹரி விசாலி விளையாடிக் கொண்டிருக்க, விஸ்வநாதன் ராஜம் அதை ரசிக்க, இரு குழந்தைகளும் குழந்தை பருவத்திலிருந்து சிறுவர்கள் பருவத்திற்கு காலப்போக்கில் வளர்ந்து கொண்டிருக்க, வருடக்கணக்காக குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருந்த பார்வதி மகாதேவன் தம்பதியினருக்கு பெண் குழந்தை பிறக்க, அதற்கு தொட்டிலிட்டு நீரஜா என்ற பெயர் சூட்டப்பட்டு பெற்றோர்கள் கொஞ்சி குலாவி குதூகலிக்க, அந்த குழந்தையும் காலப்போக்கில் வளர்ந்து வர, சந்தானராமனும் தர்மாம்பாளும் தங்களுக்கு கிடைத்த பொக்கிஷமான தியாகராஜன் எனும் அம்பியை பலவித எதிர்பார்ப்புகளோடு சீராட்டி பாராட்டி வளர்க்க, அம்பிக்கு இப்போது வயது 7. 7 வயது நிரம்பிய அம்பி மற்ற குழந்தைகளுடன் பல சமயங்கள் சேர்ந்து விளையாடினாலும் அவ்வப்போது தனிமையை தேடி அலையலானான். பிற்காலத்தில் இந்த தனிமைதான் அவனுக்கு துணையாக இருக்கப் போகிறது என்பதை அப்போது அவன் அறியவில்லை.